தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதாக காரணம் சொல்லி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்காமல் இருந்த சம்பவம் குறித்து ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்காதது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது மதுரை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, வணக்கம். எந்த ஒரு ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக இந்த கேள்வியானது தற்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது? நீதிபதி வேற என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார் தன்னுடைய உத்தரவுல? நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதாக கூறி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. அதுபோக கோவில் திருவிழாக்களின் ஒரு பகுதியாகத்தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. எனவே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கும் தேர்தல் விதிமுறைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அதுபோக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா, உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா, ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்ச்சி உள்ளிட்ட பெரிய பெரிய திருவிழாக்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் தானே மிக விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது சிவகங்கை மாவட்டம் தேவர்கோட்டை தாலுகா கோட்டூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த மனுதாரர் கிராமவாசிகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்து நாளைக்குள் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தெரிவித்திருக்கிறது. சிவகங்கை கோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அந்த கிராமத்தில் கோட்டூர் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு நடத்துவதற்கு கிராம மக்களுக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுதுதான் அரசு தரப்பில் சிவகங்கை மாவட்டத்தில் 8 கிராமங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கி அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. இந்த கிராமம் 2017ஆம் ஆண்டு அனுமதி வழங்கி வெளியிடப்பட்ட பட்டியலில் இல்லை. மேலும் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு அனுமதி வழங்கவில்லை என்றனர். அப்போது மனுதாரர் தரப்பில் இந்த கிராமத்தில் 25 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவில்லை எனவும் கடந்த ஆண்டு இந்த கிராமத்தில் அரசாணையின்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது எனவும் தெரிவித்தார்கள். தொடர்ந்து நீதிபதி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதாக காரணம் காட்டி ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல. கோவில் திருவிழாக்களின் ஒரு பகுதியாகத்தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. ஆகவே பெரிய பெரிய திருவிழாக்கள் எல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா, ஆற்றில் அழகர் இறங்கும் திருவிழாவெல்லாம் நடைபெறுகிறது என்ற இதை சொல்லி மிக விமர்சையாகவும் நடைபெறுகிறது. எனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல. அனைத்து கட்சி தலைவர்களும் ஜல்லிக்கட்டு போட்டி எங்களால் தான் நடைபெறுகிறது, எங்களால் தான் மீண்டும் நடைபெற்று வருகிறது என பெருமையாக பேசி வரும் இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி மறுப்பது ஏன் என்று தெரியவில்லை எனவும் கேள்வி எழுப்பி இந்த வழக்கை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மனுவை பரிசீலனை செய்து நாளைக்குள் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கூறி உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி மாரிச்சாமி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.